உங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் இப்படி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களே. அப்போ என்ன அடுத்த வீட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு இலக்காரமா? அதான் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் பிரிச்சுட்ட அப்படின்னு ஒரு ட்ரிகரிங் வேர்ட்ஸ் கொண்டு வருவீங்க. இப்போ நல்லா மூஞ்சாப்பாரு கிளவி மூதேவி அந்த மாதிரி லூசு மாதிரி போடுவ தெரியுமா? அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுவேன். எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு சோறு பொங்கி போட மாட்டேக்காரு, கடையில் வாங்கி தந்து எனக்கு குண்டாக்குறாருன்னு கமெண்ட் வருவேன். அதை வேற ஒருத்தன் வந்து போடுவான், ஏய் நீ என் கமெண்ட் இப்போ டெலிட் பண்ண தானே, வெண்ண உனக்கு தான் தெரியல டெலிட் பண்ணேன்னு திரும்ப அதுக்கு வேறு இன்னொரு கமெண்ட் வந்து போடுறியா? பார்க்கும்போது கமெண்ட்டை திறந்து பார்த்தா எங்களுக்கு பழையவங்க தான் பிடிச்சிருக்கு, புதியவங்க பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கேட்டாங்களா? ஹை நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரிகா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னடா 4 நாளாக வீடியோ காணணும்னு நினச்சிங்களா? ஸோ எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, நான் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணல, அதனால தான் நான் போடல நண்பர்களே. அண்ட் வந்துட்டு எஸ், நல்லா 2 நாள் சூப்பராக ரெஸ்ட் எடுத்தேன். லைக் 2 நாள் ரொம்ப லேசியாக இருந்தேன் நண்பர்களே, சோம்பேறியாக இருந்தேன். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்துட்டு இருக்கிற ஹேட் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க பற்றிலாம் கவலையே கிடையாது, அதெல்லாம் வந்துட்டு ஷேக் இட் ஆஃப்னு தள்ளி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க கமெண்ட்ஸில் எனக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டுங்கிறதுனால இந்த நான் ரிப்ளைலாம் பண்ணல. பட் ஒரு சில விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த கமெண்ட்ஸ்லாம் இங்கே கொண்டுட்டு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ண போகிறேன் நண்பர்களே. ஸோ டோன்ட் திங்க் தட் இந்த கமெண்ட்ஸில் உங்களை ஹர்ட் பண்ணிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம எப்பவுமே ஷேக் இட் ஆஃப் தான். பட் இது வந்துட்டு சில மாதிரி நான் போடுற வீடியோஸ்க்கும் அவங்க போடுற கமெண்ட்ஸ்க்கும் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். சும்மா கமெண்ட் போடணும், அந்த பொண்ணை வந்துட்டு வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட பண்ணுற பீப்புளுக்காக இந்த வீடியோ. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நண்பர்களே, இந்த ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல். ஸோ நிறைய எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அண்ட் நான் வந்துட்டு எப்படிலாம் இருந்திருக்கேன், அண்ட் என்னை பற்றி எப்படிலாம் தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ அது நம்புங்க, நம்பாமல் போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் நான் என்னோடய பாஸ்ட்லேருந்து என்னோடய ப்ரெசென்ட், என்னோடய ஃப்யூச்சர் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கேன் சமயத்தில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் போடுற வீடியோ சத்தியமாக என்னோடய பாஸ்ட்டை பற்றியோ எதை பற்றியோ கனெக்ட் ஆகிருக்காது. அதில் நான் வேறு என்னமோ பண்ணியிருப்பேன், அதில் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டை கொண்டுட்டு வருவீங்க. அப்படி இல்லைனா என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ணுவீங்க. ட்ரிகரிங் வேர்ட்ஸ்னால் அதான் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் பிரிச்சுட்ட அப்படின்னு ஒரு ட்ரிகரிங் வேர்ட்ஸ் கொண்டு வருவீங்க. இப்போ நான் வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் அப்படி பேசலை. நான் வந்து பேசுறதுக்கு காரணமே நான் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் கொண்டுட்டு வரேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் ஒன்று வந்துடும் நண்பர்களே இந்த மாதிரி. அதாவது அவங்க அம்மா அப்பாவை பிரிச்சுட்ட, உங்கள் அம்மா அப்பாவை பிரிச்சுட்டு நான் ஒரு டீ கடையிலேருந்து வடை வாங்கி சாப்பிடுவேன், அப்போ வரும் எனக்கு டீ கடையில் நல்லா வாங்கி சாப்பிட்ற, சொத்தை விற்று வாங்கி சாப்பிட்றேன், எங்கள் 5 ரூபா வடை வாங்கி தின்னுட்டுருக்கேன், சொத்தை விற்று வாங்கி சாப்பிட்றேன். ஸோ ஓகே, நான் வந்துட்டு அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். பட் எதுக்குங்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் இட், அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. அண்ட் சில பேருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை. பிடிக்கலன்னா நிறைய பேர், எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில பேருக்கு கண்டிப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே, ஒரு பொருள்ல இருந்து ஒரு மனுஷங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எஸ், ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் பிடிக்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஸோ அதை விட்டுட்டு டெய்லி வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ் டெய்லி வந்து பார்க்கக்கூடாது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, சில பேர் பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுது, பட் டெய்லி என்னோட எல்லா ரீல்ஸ்லையும் சரி, என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சரி ஃபுல்லாக பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ஹேட் கமெண்ட்ஸையும் அழகாக போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹேட் கமெண்ட்ஸ்க்கும் ஒரு அட்வைஸுக்கும் கிரிட்டிசிசமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹேட் கமெண்ட் அப்படிங்கிறது என்னோட வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு இதை பொறுத்து இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கட்டும், இல்லாட்டா எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு வீடியோ டான்ஸ் வீடியோ போடுறேன், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நாங்கள் டான்ஸ் ஆடி இருப்பேன், யாரோ பண்ண ஒரு கொரியோகிராஃபியை பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சீன் போடுற, ஏங்க நான் அந்த கொரியோகிராஃபி வந்துட்டு போட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு சீன் போடுறேன், இல்லை எனக்கு புரியலை என்ன சீன் போடுறேன், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட் சீன்? சீன்னா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சீன்னா என்னது? ஒருத்தங்க ஒரு இல்லை நம்ம வந்துட்டு ஒரு பீப்புள் வந்துட்டு எப்படி பேசினாலும் சரி, அதை வந்துட்டு இப்போ நான் இப்படி பேசுகிறேன் போட்டுருவாங்க, நீ ரொம்ப சீன் போடுறேன், நார்மலாக பேச. ஏங்க இப்படி தான் நான் நார்மலாக பேசுவேன். என்னோட காலேஜுக்கு வந்தாலே நான் படிக்கிற இடத்துக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் இப்படி தான் பேசுவேன். சரிங்களா? நான் இப்படி தான் வேகமாக பேசுவேன். கை ஆட்டி பேசுகிறேன்னா உடனே போட்டுருவாங்க, நெயில்ஸ் வச்சுருக்கேன், அதை சீன் போட்டு காட்டி பேசுகிறேன். ஸோ எல்லா விஷயமும், ஒரு விஷயம் நம்ம என்னத்தை கன்வே பண்ண வரோமோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அது போய் சேராது. அவங்க வந்துட்டு எதுல இருந்து ஒரு ஹேட்னஸ், அந்த ஒரு வெறுப்பை எடுக்கலாம், அந்த வெறுப்பை எடுத்து அப்படியே இதில் போட்டுருணும் இந்த கமெண்ட்ல டம்
ஹேட் கமெண்ட். ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்க்குறாங்களே தவிர அவங்க வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அதெல்லாம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஓகே ஃபைன், பிடிக்கல விட்டுரும், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் டெய்லி வந்து வீடியோ பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேன் அர்த்தம் நண்பர்கள். நிறைய ஃபேன் மீன்ஸ் டேபிள் ஃபேனா இல்லாட்டா சீலிங் ஃபேனான்னு கேட்காங்க. ஃபேன்னா ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுபாங்க, அந்த மாதிரி ஃபேன். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து போட்டுருவாங்க. அண்ட் எஸ், டெய்லி ஒருத்தவங்களோட வீடியோ பார்க்குறோம்னா அதுக்கு காரணம் என்னது? ஃபேனா இருக்கலாம். ஒரு கோட் உண்டு தெரியுமா இந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுறீங்க சரிங்களா? இந்த கமெண்ட்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் திங்க், இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்ககிட்ட நேரில் வந்து உங்கள்கிட்ட நிற்கும் போது அந்த கமெண்ட்டை வந்து உங்களால் தைரியமாக அந்த என்கிட்ட சொல்ல முடியுமா? தைரியமாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட இந்தம்மா நீ இப்படி அப்படி இப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணாலே அந்த கமெண்ட்ஸ் அடுத்த செகண்டே வந்துட்டு டெலிட் ஆகிட்டு போயிடுறது. நான் ரிப்ளை பண்ணுறவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயமா, எடே அப்படி இல்லை இப்படி இல்லை போடா அப்படின்ட்டு போட்டு விட்டோம்னா அடுத்த செகண்ட் அந்த கமெண்ட்டை காணாங்க. ஸோ உங்களெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை கூட பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு அதில் போடுறீங்க? எனக்கு அதுதான் தெரியலை. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தைரியம், நம்மளை என்ன பண்ணிட போகிறா, லைட்டாக அசிங்கப்படுத்திட்டு போயிடும் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டு போனால் நாங்கள் இப்படி பண்ண விட மாட்டோம் அப்படி பண்ண விட மாட்டோம்னா நீங்கள் பற்றி வச்சுக்கோங்க. அப்படிங்கிற சமயத்தில் நீங்களும் இதை பார்க்கக்கூடாது. உங்கள் பொண்ணை பண்ண விட மாட்டேன், அப்படி பண்ண விட மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு தெரியுதுல, அப்போ மூடிட்டு நீங்களும் வந்துட்டு இந்த யூடியூப் பக்கம் வரக்கூடாது. யூடியூப்ல இருக்கிற வேற பொண்ணுங்க வீடியோஸ் பார்க்கக்கூடாது, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்கக்கூடாது, ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கோ நீங்கள் அதை தான் போய் பார்க்கணுமே தவிர நீங்களும் உட்காந்து பார்த்துட்டு பார்க்குறதும் இல்லாமல் உட்காந்து அதை தமிழில் வர டிரான்ஸ்லேஷன்லாம் வச்சு அதை டிரான்ஸ்லேட்டர் வச்சு அதை ஃபுல்லாக கமெண்ட்ஸ் எழுதி போடுறது அசிங்கமான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் நான் நல்ல கமெண்ட் சொல்ல, இன்னொருத்தங்கலாம் போடுவாங்க எனக்கு வாயில் வர மாட்டேங்குது வார்த்தை, சும்மா எழுதி பூ தே அந்த மாதிரிலாம் அசிங்கமாக போடுறாங்க நிறைய. நான் எனக்குன்னு கிடையாது, நான் நிறைய கேர்ள்ஸ் இதுலேயே பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு 2 ஸ்டெப் போட்டு, குட்டி பிள்ளைங்க ஒரு பொண்ணு கேரளா சைடு நினைக்கிறேன், அந்த பிள்ளைய இங்கே பாரு சின்ன அது இதுன்ட்டு அசிங்கமாக போட்டிருக்காங்க. ஸோ அதான் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் இப்படி இருக்க விட மாட்டோம்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்களும் இருக்கக்கூடாது, வந்து பார்க்கக்கூடாது. அதுதான் மேட்டர். அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டு போனால் நீங்கள் இப்படி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களே. அப்போ என்ன அடுத்த வீட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு இலக்காரமா? அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரெட் கலர் சாரீ உடுத்து சில போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, என்னோட அந்த போஸ்ட்டில் தான் நினைக்கிறேன் நண்பர்களே, அந்த போஸ்ட் நான் போட்டிருந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கீழே தான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாடி ஷேமிங், ஃபுல்லாக பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் தான். ஃபுல்லாக ஒரு 2-3 தான் நல்லா இருக்க கமெண்ட்ஸாக இருக்கும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏமா இவ்வளோ ஒல்லியாகி அசிங்கமாக இருக்க, கேவலமாக இருக்க, குச்சி மாதிரி இருக்க, நோய் வந்த மாதிரி இருக்க, இன்னொருத்தெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருந்தான். இந்த பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன் நண்பர்கள் நான். அண்ட் பார்த்தீங்கன்னா நோய் வந்த மாதிரி இருக்க, சீக்காளி மாதிரி இருக்க, சோக்காளி மாதிரி இருக்க, சோறு போடலையா, அது போடலையா, இதே போடலையா, இதே வாய்கள் தான் வந்துட்டு நான் ஒரு 71 kgs இருக்கும் போது என்னை பண்ணி குட்டி மாதிரி இருக்க, நல்லா தீனி. ஐ மீன் பீப்புள் பாருங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு சோறு பொங்கி போட மாட்டேக்காரு, கடையில் வாங்கி தண்ணி எனக்கு குண்டாக்குறாருன்னு கமெண்ட் வரும். எனக்கு இப்படி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு தனியாக இருந்து எங்கள் அப்பா சோறு போட மாட்டேக்காரு, நான் அதனால் ஒல்லி ஆகிட்டு இருக்கேன்னு வரும். நான் ஒரு கேஜி குறைக்கிறதுக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அட் த சேம் டைம் நான் சீக்காளி மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் சீக்காளி மாதிரி இல்லைங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்னால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அதோட அதிகமாக என்னால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். ஐ மீன் எங்கள் அப்பாவுக்கு கூட மாட நல்லா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு தெம்பு முதையோட அதிகமாக இருக்குது. அண்ட் எப்படின்னு சொல்ல, எனக்கு பிடிச்ச என்னோடய டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு ஸ்டெமினா வந்துட்டு நிறைய இருக்கிறது. ஸோ எஸ், நான் வந்துட்டு முதையோட ஹெல்த்தியராக இருக்கேன். நான் முதல்லாம் ஃப்ரூட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இப்போ டெய்லி 2-3 ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், ஜூஸ் குடிச்சிடுறேன், இளநீ குடிச்சிடுறேன், எல்லாமே அப்படி என் உடம்பே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெல்த்தியராக வச்சுருக்கேன் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறதுக்கான உங்களுக்கு ஐ மீன் இப்போ என்னோட ஹெல்தி வெர்ஷனாக இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க முடியும். கரெக்டாக? ஏன்னா இதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிலே சொல்லியிருப்பேன், தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யுங்க, அடுத்தவங்களுக்காக மாறாதீங்க அப்படின்னு. எஸ், நீ என்ன வேணாலும் கமெண்ட் போட்டு போ, எனக்கு எவ்வளோக்குள்ள உடம்பு குறைக்க ஆசை இருக்கோ நான் அது வரைக்கும் குறைக்க தான் செய்வேன். உனக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடு. அதை விட்டுட்டு என்னோட பாடி பற்றி நீ ஷேம் பண்ண முடியாது. எதாவது சீக்காளி மாதிரி இருக்க, நோய் வந்துட்டா, எதுக்கு இதெல்லாம்? அண்ட்
நான் வந்துட்டு என்னமோ இப்படி கண்ணு தூங்கி எந்திரிச்சு வெயிட் குறைஞ்சிடணும், தண்ணி குடிச்சு தூங்கி எந்திரிச்சோன்னு எனக்கு எல்லா வெயிட்டும் குறைஞ்ச மாதிரி. அதுக்கு பின்னாடி உள்ள எஃபெக்ட் எனக்கு தெரியும். நான் எனக்காக பண்ணுறேன், உங்களோட வேலிடேஷனுக்காக நான் பண்ணவே கிடையாது. சரிங்களா? ஒருத்தவங்களை குண்டா இருக்கும் போது சொல்கிறது மட்டும் பாடி ஷேமிங் இல்லை. அவங்க வந்துட்டு ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள பற்றி கொண்டு வர்றதும் பாடி ஷேமிங் தான். கலரை பற்றி பேசுகிறதும் ரேசிசம் தான். இப்படி ஒரு விஷயத்தையும் பற்றி எப்போ தான் இந்த மக்கள்லாம் மாறுவாங்கன்னு எங்களுக்கு தெரியவே. இன்னும் கிணற்று தவளை போல் ஒருத்தவங்களோட ஒரு பர்சனலான ஒரு விஷயத்துக்கு பர்சனலான விஷயத்தில் இவங்களோட ஒப்பீனியன் கொண்டு வந்து கரெக்டாக சொல்ல போனோம்னா அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள மூக்கு நுழைக்கிறதுல இவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது நண்பர்களே. ஸோ நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வைஸுங்கிறது வேறு, கிரிட்டிசிசம்ங்கிறது வேறு, ஹேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு. நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஹேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். நம்ம வந்துட்டு கிளவி மாதிரி இருக்க அண்ட் எந்த மாதிரி இருந்தால் என்னையா உனக்கு பிடிக்கலன்னா நீ ஸ்கிப் பண்ணிடு, தட்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் எனக்கு இந்த ஒரு 2 நாளாக நான் அந்த ஃபுல்லாக கமெண்ட்ஸ்லாம் வாசிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஹேட் கமெண்ட்ஸை டிலீட் பண்ணுறியான்னு கேட்டிருந்தாங்க. எஸ், அது என்னோட பேஜ், என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட கமெண்ட் செக்ஷன். why should I keep that negative vibe within it? எதுக்கு நான் வச்சுக்கணும் அந்த நெகட்டிவ்? நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கமெண்ட்ஸை டைப் பண்ணினியா என்னோட கமெண்ட் பாக்ஸ்குள்ள, அதை டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ரைட்ஸ் கிடையாதா? நான் எப்போவுமே சொல்கிறேன், அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதில் வந்துட்டு இப்படி நல்லா இல்லை அப்படிங்கிறத ஓகே நெக்ஸ்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் போடுறேன் நானே. ஆனால் நீ வந்துட்டு நல்லா மூஞ்சாப்பாரு கிளவி மூதேவி அந்த மாதிரி லூசு மாதிரி போடுவேன் தெரியுமா, அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுவேன். அதை வேற ஒருத்தன் வந்து போடுவான், நீ என் கமெண்ட் இப்போ டெலிட் பண்ணதானே, வெண்ண உனக்கு தான் தெரியல நான் டெலிட் பண்ணேன்னு, திரும்ப அதுக்கு வேறு இன்னொரு கமெண்ட் வந்து போடுறியா, அதையும் டெலிட் பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு அவன் எதுக்கு போடுறானே தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஒருத்தரோட பர்சனல் விஷயங்கள் பற்றி யாருமே தயவு செய்து உங்களோட ஒப்பீனியன் அதில் வந்துட்டு தெரிவிக்காதீங்க. நான் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இப்போ எனக்கு ரீசெண்டாக இருக்கிற எல்லா வீடியோலுமே எனக்கு வர்ற இந்த ஹேட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்குறதுக்கு ஜப்பியாக கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். பட் வீடியோஸில் வந்துட்டு ஃபுல் பாடி கவர் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரொப்போர்ஷன் மாறும். அப்போ வந்துட்டு நம்மளோட இது கரெக்டாக தெரியும், அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். ஸோ அதில் நோய் வந்த மாதிரி இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. நான் வந்து இப்போ எவ்வளோ ஹெல்த்தியராக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அதை இருந்ததை விட எவ்வளோ ஸ்டெமினாவாக எவ்வளோ இதாக இருக்கேன் அப்படிங்கிறதும் எனக்கு தான் தெரியும். பட் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இப்படி போடுறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. நீங்கள் இப்படி நான் இன்னொருத்தவங்க கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளூயன்சரில் அவங்க டிவி ஷோலையும் பண்ணுவாங்க, பேர் டக்குனு வாயில் வர மாட்டேன். நான் அந்த டிவி ஷோலாம் பார்க்காததுனால நண்பர் இந்த ரீல்னாலும் அவர் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் வந்துட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. அவங்களோட ரீசெண்ட் வீடியோஸில் வந்துட்டு நல்லா பண்ணிக்கி கமெண்ட்ஸ் போடலான்னு போய் பார்க்கும்போது கமெண்ட்டை திறந்து பார்த்தா எங்களுக்கு பழையவங்க தான் பிடிச்சிருக்கு, புதியவங்க பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கேட்டாங்களா? அவங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வரும், எங்களுக்கு பழைய பிடிக்காதான் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஜப்பியான பிடிக்காதான் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இது பிடிக்கலாம் போங்க. பிடிச்சிருக்குங்கிற டைமில் நீங்கள் யாருமே பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லவே கிடையாதுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். அப்போது நீங்கள் வந்துட்டு லைக் லிட்ரலி. ஆனால் நான் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா என்னோட கான்ஃபிடென்ட் எப்பவுமே ஹையாக தான் இருந்துச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணது காரணமே நான் எனக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணேன், நான் யாருக்காகவே பண்ணல. அண்ட் நான் ஜப்பியாக இருக்கும் போதும் என்னோட கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லா இது போட்டோலையும் அழகாக சிரிச்சிட்டு அப்புறம் ஜாலியாக தான் இருப்பேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் இருந்ததோட இப்போ என்னோட நியூ வெர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பழசு பிடிக்கல, ரெஸ்பெக்ட், தட்ஸ் வாட் ஐம் கம்மிங் டு சே. ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டிசிஷன். அதில் கொண்டு வந்துட்டு உங்களோட ஒப்பீனியனை திணிக்காதீங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியுங்க அவங்களோட பாடியை எப்படி பார்த்துக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு நீங்கள் குண்டா இருக்க நல்லா இருக்கீங்க. ஒருத்தவங்களை கூட பார்த்தேன், நான் அவங்கள சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ பெட்டர் லைஃப், உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நல்லா போங்க நண்பர்களே, அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ என்கரேஜ் மீ த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி ஆஃப் மை வெயிட் லாஸ் இல்லை, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு ஐம் அ கேர்ள் நண்பர்களே. ஒரு பொண்ணு வந்துட்டு ஆசையாக எனக்கு இந்த விஷயம் பண்ணணும்க்கா, நீங்கள் எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் வந்து ஷேர் பண்ணுவேன், ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வேணுமோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கீழே உள்ள கமெண்ட்ஸில் வந்துட்டு தெரிவிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் நண்பர்களே.
நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்ளை கண்டிப்பாக போடுவேன். அண்ட் நான் போன வெயிட் லாஸ் வீடியோலுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டு டிஃப்ரெண்டாக கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு கண்டிப்பாக போடுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ் அப்டேட்டோட சேர்த்து டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு போடுவேன் நண்பர்களே. ஸோ எஸ் அண்ட் ஸோ என்னோட எல்லா விஷயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு புத்திமதி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அந்த சொல்கிற அளவுக்கு வயசு கிடையாது. யோசித்து நீங்கள் ஒருத்தங்களை சொல்லால் வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதும் சரி, அதை நேரில் நீங்கள் பண்ணுவீங்களான்னு ஒரு நிமிஷம் நினச்சிட்டு அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு தெரிவிங்க நண்பர்களே. அண்ட் என்னை வந்துட்டு என்னோடய ஸ்டடீஸ்லேருந்து என்னோடய அச்சீவ்மெண்ட்லேருந்து எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணேன். எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ் நண்பர்களே, நெக்ஸ்ட் வந்துட்டு வி ரீச்ட் 400K which is 4 lakh subscribers subscribers இல்லை 4,000 followers in Instagram. Bridya shines. அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம் நண்பர்களே. வெரி எக்ஸைட்டட் ஃபார் இட். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஹையர் ஸ்டடீஸ் வேறு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் அதுவும் வரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் நண்பர்களே. அண்ட் என் மனசில் இது வந்துட்டு எனக்கு ஒரு 2 நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு, இந்த வெயிட் லாஸ் பற்றின இது அந்த கமெண்ட்ஸாக வந்தது. ஸோ எஸ் ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன் நண்பர்களே. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் நண்பர்களே. அண்ட் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. செய்த மாதிரி சூப்பரான வீடியோ உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பெரிய ஷைன் ஸ்டேடம் பை சி நண்பர்களே. பை.